Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Pesa Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். So, என்ன இன்னைக்கு பார்க்க போறோம்? What am I going to teach? அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். That is the difference between must and have to. Okay, so today I'm going to teach you the difference between must and have to. These two words are very important words and very commonly used words in English. Okay, so these are called as modal verbs. Okay, modal verbs அப்படினு சொல்லுவோம். So ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரே மீனிங் தான். ஓகே, must அப்படினா என்ன அர்த்தம் அப்படினு பாத்தீங்கன்னா கட்டாயமாக அப்படினு அர்த்தம். ஓகே, கட்டாயமாக. அதே மீனிங் தான் have to க்கும் இருக்கு. ஓகே, so both are similar and both are same. Okay, in the meaning. So மீனிங்கை பொறுத்தவரையில வந்து ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ அதுக்கும் வந்து வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா? இங்க பாருங்க, நான் கட்டாயமா படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஐ மஸ்ட் ஸ்டடி. ஸோ இதை நம்ம எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஸ்டடி. ஓகே, ஸோ மஸ்ட் அண்ட் ஹாவ் டு. So I must study, I have to study. So both are same. Okay, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. But so இந்த ரெண்டுத்துக்கும் இடையில என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு? So negatives, இதுக்கு நெகட்டிவும் இருக்கு. கட்டாயமா நான் படிக்க வேண்டாம் அப்படி negatives இருக்கு. So now I am going to teach you the differences between must and have to. Okay, let's see. Now I am going to explain it very clearly. Okay, you have to listen to me till the end of the video. Okay, I'm going to ask you the questions in between this video. Okay, right. Okay, so must and have to. இந்த ரெண்டுமே வந்து நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரூல் அல்லது லா. ஒரு ரூல் அல்லது லா. ரூல் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ நீங்க போயிருக்கீங்க. ஓகே, ஒரு கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அங்க புகைப்பிடிக்க கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. So that is a rule, that is a law. அது வந்து ஒரு law. ஓகேவா? So you have to follow that rule. அந்த ரூலை வந்து நம்ம கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். அந்த கட்டாயமாக அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தான் நம்ம வந்து must and have to வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். Got it? அதே மாதிரி இப்போ வந்து நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் கட்டாயமா போகணும், நான் கட்டாயமா எக்ஸாம் எழுதணும். ஸோ இது வந்து ஒரு ரூல். ஓகே, ஐ மஸ்ட் கோ டு ஸ்கூல். ஓகே, மஸ்ட் ஹாவ் டு ரெண்டுக்குமே கட்டாயமாக அப்படின்னு அர்த்தம். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். முதல்ல சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வெர்ப் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர் வி ஹாவ். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் இருக்கலாம். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், வாட் எவர். ஓகே, ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் யூ ஹாவ் டு யூஸ் திஸ் வேர்ட் must. So after that you have to use a base form of verb. Base form na enadhu? Present form of verb நம்ம வந்து பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து போகணும், நான் போகணும் அப்படின்னு சொல்றீங்க, நான் கட்டாயமா போகணும். ஓகே, அது வந்து ரூல், அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ நான் வந்து கட்டாயமா போகணும். ஒரு பார்ட்டிக்கா இருக்கட்டும், ஒரு எக்ஸாமுக்கா இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கா இருக்கட்டும், கண்டிப்பா நம்ம போய் ஆகணும், கட்டாயமா போகணும் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ மஸ்ட் கோ. ஐ மஸ்ட் கோ. Yeah, I must go. I must go to school. I must go to the temple. Okay, I must go home. நான் கட்டாயமா வீட்டுக்கு போகணும். ஓகே, இது வந்து ஒரு ரூல். கண்டிப்பா நம்ம ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு பதிலா நம்ம வந்து have to பயன்படுத்தலாம். ஸோ இதே வார்த்தையை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா I have to go. ஓகே, so have to வெறுமனே have மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, have to. So I have to go, நான் கண்டிப்பா போகணும். So both are same. நீங்க இதுவும் சொல்லிக்கலாம், இதுவும் சொல்லிக்கலாம். அப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் இங்க பாருங்க, பாசிட்டிவ்க்கு நம்ம மஸ்ட் மட்டும் தான் பயன்படுத்துவோம்,
ஸோ அதுக்கு வந்து ஐ மஸ்ட் கோன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பாசிட்டிவ்க்கு நம்ம ஹாவ் டு பயன்படுத்துவோம், ஐ ஹாவ் டு கோன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, ஸோ ஒன் மோர் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ இந்த ஹாவ் டு யூஸ் பண்றதுல ஒரு சின்ன விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட், சப்ஜெக்டை பொறுத்து ஹாவ் டுவா இல்லை ஹேஸ் டுவான்னு நீங்க டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ மஸ்ட் அப்படின்னா ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் யூ கேன் யூஸ் த வேர்ட் மஸ்ட். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம மஸ்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். பட் இந்த ஹாவ் டு யூஸ் பண்ணும்போது ஸோ ஹீ ஷீ இட் வந்ததுன்னா ஹேஸ் டு பயன்படுத்தணும். ஐ யூ வி தே வந்துச்சுன்னா ஹாவ் டு பயன்படுத்தணும். இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு நேர்மறையான வாக்கியங்கள். ஓகே, இங்க பாருங்க, ஐ ஹாவ் டு கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் கட்டாயமா போகணும், நான் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் மஸ்ட் வச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? நான் கட்டாயமா படிக்கணும், அதை எப்படி சொல்லுவீங்க? நான் கட்டாயமா படிக்கணும். இப்போ வந்து மஸ்ட் வச்சு முதல்ல ஆன்சர் பண்ணுங்க. எப்படி சொல்லலாம்? ஐ மஸ்ட் ஸ்டடி. ஓகே, சோ ஒன் மோர் கொஸ்டின். அவன் கட்டாயமா படிக்கணும், அவன் கட்டாயமா படிக்கணும். மஸ்ட் வச்சு ஆன்சர் பண்ணுங்க. அவன் கட்டாயமாக படிக்க வேண்டும். மஸ்ட் வச்சு ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட். he must study. Okay, so next question. I have to go அப்படின்னு இருக்கு. அப்பனா நான் கட்டாயமா போகணும். இப்போ வந்து அவன் கட்டாயமா போகணும், அவன் கட்டாயமாக போக வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மஸ்ட் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கட்டாயமாக போக வேண்டும் அப்படின்னு மஸ்ட் வச்சு சொல்லுங்க. வெரி குட். he must go. he must go. அவன் கட்டாயமா போகணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த have to இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். அவன் கட்டாயமா போகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த have to இது யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போறோம். பட் இங்க வந்து சப்ஜெக்ட் நமக்கு அவன் அப்படின்னு வந்திருக்கு, he. அப்ப நம்ம have to யூஸ் பண்ணக்கூடாது. have to அப்படிங்கிறது ஒரு have verb மாதிரி. அதுலயே ரெண்டு கேட்டகரி இருக்கு, ஒன்னு has to, இன்னொன்னு have to. ஸோ has to வந்து he she it தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க அவன் அப்படின்னு வந்திருக்கு, அப்ப நம்ம has to தான் பயன்படுத்தணும். ஓகே, he has to go. he has to go. இந்த இடத்துல he have to go அப்படின்னு சொன்னா தப்பு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இங்கிலீஷ். ஈஸியா இருக்கா? ஸோ மஸ்ட்ங்கிற வார்த்தையை நம்ம எந்த சப்ஜெக்ட் கூடனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஐ கூட யூஸ் பண்ணலாம், ஹீ கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, எந்த சப்ஜெக்ட் கூடனாலும் நம்ம வந்து மஸ்ட்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தலாம். பட் இந்த ஹாவ் டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும் போது நம்ம சப்ஜெக்டை பொறுத்து அது மாறும். ஓகே, யூ ஹாவ் டு சூஸ் ஹேஸ் டு ஆர் ஹாவ் டு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சில சென்டென்சஸ் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஹவு டு மேக் நெகட்டிவ் சென்டென்சஸ் யூசிங் மஸ்ட் அண்ட் ஹாவ் டு. லெட்ஸ் see. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மஸ்ட் யூஸ் பண்ணி நான் இங்க ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அண்ட் தென் ஹாவ் டு, ஹேஸ் டு, இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு யூஸ் பண்ணணும். டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட். அதுக்கு ஒரு கொஸ்டின் எழுதி போட்டிருக்கேன், இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ நான் கட்டாயமா விளையாட வேண்டும், நான் கட்டாயமாக விளையாட வேண்டும். ஸோ திஸ் இஸ் அ ரூல். ஓகே, ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து நீ மேட்ச்ல கண்டிப்பா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ how will you say that in English? ஃபர்ஸ்ட் மஸ்ட் யூஸ் பண்ணி இங்க ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. அடுத்து have to அல்லது has to, இந்த சப்ஜெக்டை பொறுத்து மாறும் இல்லையா, அதுக்கு ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுத போறோம். பிராக்டிஸ் பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள். நான் கட்டாயமாக விளையாட வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரு? நான், ஐ. ஸோ கட்டாயமாக வந்துருச்சு, அப்ப நம்ம மஸ்ட் போட்டுக்கலாம். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் மஸ்ட் தான். வெரி குட், நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்றீங்க. ஐ மஸ்ட் பிளே. நான் கட்டாயமாக விளையாட வேண்டும். ஐ மஸ்ட் பிளே. ஐ மஸ்ட் பிளே இன் திஸ் மேட்ச். ஓகே, ஐ மஸ்ட் பிளே வித் தெம். நான் அவங்களோட கட்டாயமா விளையாடணும். இதனால இருக்கலாம். நெக்ஸ்ட் ஹாவ் டு அல்லது ஹேஸ் டு யூஸ் பண்ணலாம். ஸோ அவள் கட்டாயமாக விளையாட வேண்டும். அவள் கட்டாயமாக விளையாட வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. ஸோ
இங்க வந்து பாருங்க have to அல்லது has to யூஸ் பண்ணனும். So she வந்திருக்கு, அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? has to யூஸ் பண்ணனும். ஓகே, she has to. That's it. You guys are really awesome. Okay, you did well. Okay, very simple. I must play, she must play, they must play, whatever it is. Okay, for all the subjects you shouldn't change the modal verb. Just you have to use the modal verb must for all the subjects. But here depends upon the subject. Subject பொறுத்து தான் நம்ம have to or has to decide பண்ணணும். Okay, இங்க she வந்திருக்கு, அதனால has to. இப்போ நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்க போறேன். ரெடியா இருக்கீங்களா? Are you ready? நீங்க ஆன்சர் பண்ணணும். அவங்க கட்டாயமா விளையாடணும், அவர்கள் கட்டாயமாக விளையாட வேண்டும். மஸ்ட் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இங்க have to அல்லது has to யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அவர்கள் கட்டாயமாக விளையாட வேண்டும். சப்ஜெக்ட் வந்து அவர்கள் அப்படின்னு வந்திருக்கு. சோ இங்க வந்து எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நமக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. சோ எப்படி எழுதலாம் அப்படின்னா they must play. What about here? இங்க என்ன பண்ணுவீங்க? அவர்கள் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? they. அப்போ have to வரணும். ஓகே, they have to. That's it. Okay, they must play, they have to play. Both are same. Okay, but we have used the different words. இங்க must யூஸ் பண்ணிருக்கோம், இங்க have to யூஸ் பண்ணிருக்கோம். மீனிங் ஒரே மீனிங் தான், பட் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்ன தெரியுமா? இது வந்து இன்ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம இப்படி பேசலாம். பட் ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசணும், நான் வந்து என்னோட ஆஃபீஸ்ல பேசணும். ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு ஸ்பீக் ப்ரொஃபஷனலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹாவ் டு யூஸ் திஸ் வேர்ட் மஸ்ட். ஈஸியா இருக்கா? இஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, கடைசியா உங்களுக்கு குவிஸ் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, இந்த மஸ்டோட நெகட்டிவ் பத்தி நம்ம வந்து பேச போறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி have to has toக்கு நெகட்டிவ் இருக்கு, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, லெட்ஸ் லேர்ன் how to make negative sentences. ஓகே, ஸோ the first one, நான் கட்டாயமாக விளையாட வேண்டும். இது நெகட்டிவ் எப்படி சொல்லுவீங்க? நான் கட்டாயமா விளையாட வேண்டாம். நான் கட்டாயமா விளையாட வேண்டாம். ஸோ கண்டிப்பா நான் ஒரு விஷயத்த பண்ண வேண்டாம், நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ்க்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த மஸ்ட்டுக்கு பக்கத்துல ஒரு நாட் சேர்த்தா போதும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, மஸ்டோட நாட் சேர்த்தீங்கன்னா அதான் நெகட்டிவ். மஸ்ட் நாட் அப்படிங்கிறதா நெகட்டிவ். எழுதலாமா? வெரி சிம்பிள். ஐ, எல்லாரும் வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஐ மஸ்ட் நாட் பிளே. நான் கட்டாயமா விளையாட வேண்டாம். ஐ மஸ்ட் நாட் பிளே. ஓகே, ஸோ மஸ்ட் நாட் இதை சுருக்கி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது எப்படி வாசிக்கணும்? மஸ்ட் இன்ட், மஸ்ட் இன்ட் அப்படின்னு நம்ம வாசிக்க கூடாது. ஓகே, இந்த டி வந்து ரொம்ப சைலண்ட். ஓகே, மஸ்ன்ட், மஸ்ன்ட். ஐ மஸ்ன்ட் பிளே. நான் கட்டாயம் விளையாடக்கூடாது. ஐ மஸ்ன்ட், மஸ்ட் இன்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. மஸ்ன்ட், ஐ மஸ்ன்ட் பிளே. ஓகே, so now we are going to learn how to make negative sentence using have to or has to. so இப்போ இந்த பாயிண்ட்க்கு வாங்க. அவள் கட்டாயமாக விளையாட வேண்டும் இருக்கு. அவ கண்டிப்பா விளையாடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, விளையாடாம கூட இருக்கலாம். ரைட்? ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ரூல் அப்ளை பண்ண போறோம். ஸோ நெகட்டிவ்க்கு இங்க பாருங்க, he she it வந்ததுன்னா doesn't have. I you we they வந்தா don't have. எங்கெல்லாம் has to யூஸ் பண்ணமோ அங்க வந்து doesn't have யூஸ் பண்ணணும். ஸோ எங்க have to யூஸ் பண்ணமோ அங்க வந்து don't have யூஸ் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க, she has to play அப்படின்னு இருக்கு. இதை நெகட்டிவ்ல சொல்றேங்க, எப்படி சொல்லுவீங்க? இங்க பாருங்க, she வந்திருக்கு. ஓகே, அப்ப நம்ம வந்து doesn't have தான் யூஸ் பண்ணணும். ஓகே, she doesn't have to play. Okay, she doesn't have to, doesn't have to do to வந்து நம்ம டிஃபால்ட்டா போட்டுக்கணும். ஓகே, she doesn't have to play, she doesn't have to play. Okay,
ஸோ இங்க நிறைய பேர் நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? ஸோ இந்த டசன்ட் போட்டுருவோம், ஆனா அதுக்கப்புறம் இந்த ஹேஸ் அப்படியே போட்டுருவோம். ஸோ இதுக்கு மேல இந்த ஹேஸ் எல்லாம் போடவே கூடாது. டசன்ட் ஹேஸ்ன்னு சொல்லக்கூடாது. டசன்ட் ஹேவ், டோன்ட் ஹேவ், டசன்ட் ஹேவ் டு, டோன்ட் ஹேவ் டு. Now I am going to explain the difference between these two negative sentences. Okay, let's see the difference. இங்க பாருங்க, இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, அடுத்து இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு படிக்கலாம். ஃபர்ஸ்ட், ஐ மஸ்ட் நாட் பிளே அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஐ மஸ்ட் நாட் பிளே அப்படின்னா நான் கட்டாயமா விளையாடக்கூடாது. திஸ் இஸ் த ரூல், திஸ் இஸ் அ லா, ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஓகேவா? ஆனா இதுக்கும் இந்த நெகட்டிவ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஓகே, so there is a lot of difference. What is that? அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேக்குறீங்களா? இதை வாசிச்சு பாருங்க. She doesn't have to play. அவ விளையாடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு சாய்ஸ். இது வந்து நம்மளோட ஒப்பீனியன். ஓகே, இது வந்து சாய்ஸா இருக்கலாம், இல்ல அது வந்து மற்றவங்களோட ஒப்பீனியனா இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஆப்ஷன். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் இல்லையா, டேய் நீ அங்க போகணும்னு அவசியம் இல்லடா, கட்டாயமா போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கும் நீ அங்க போகணுங்கிற அவசியம் இல்ல, இது என்னோட ஒப்பீனியன், அதுக்கு மேல நீ போகணும்னா போ. She doesn't have to play. அவ விளையாடணும்னு அவசியம் இல்ல. If she wants to play, yeah, she can play. அவ விளையாடணும்னு நினைச்சானா விளையாடலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து சாய்ஸ். நம்ம சொல்லலாம் she doesn't have to play, அவ விளையாடணும்னு அவசியம் இல்லை, பட் அவளுக்கு பிடிச்சதுன்னா அதை செய்யலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. she must not play அப்படின்னா அவள் விளையாடக்கூடாது, கட்டாயமா விளையாடக்கூடாது. ஆனா இங்க எப்படி தெரியுமா? she doesn't have to play, அவள் விளையாடணும்னு அவசியம் இல்லை. if she wants, அவள் விளையாடணும்னு நினைச்சா yes, she can play அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பா பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இது வந்து சாய்ஸ், ஒப்பீனியன் அல்லது ஆப்ஷனா இருக்கும். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது, பட் நெகட்டிவ்ல இந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. இது கண்டிப்பா பண்ணக்கூடாது. இது வந்து என்னோட விருப்பம் எப்படி இருக்கு, பண்ணனா பண்ணலாம். ஓகே, இட் would be a choice, opinion or option. Is it easy? புரிஞ்சிட்டீங்களா? சோ சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, புரிஞ்சிட்டீங்களா இல்ல புரியலையா? Do you understand this? Okay, now I am going to give you few more sentences to understand these concepts. Okay, so next I have written two sentences. Okay, so கவனமா ரீட் பண்ணி பாருங்க. நீ கட்டாயமா ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து ஸ்ட்ராங் ரூல். ஓகே, கோவில் எல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க, நீ கண்டிப்பா இங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல். பட் இங்க பாருங்களேன், ஹாவ் டு ஹாஸ் டு யூஸ் பண்றதுல நீ கட்டாயமா புகைப்பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லடா. புகைப்பிடிக்க தேவையில்லை, விட்டுறலாம். ஸோ இஃப் யூ வாண்ட், யா யூ கேன். ஓகே, ஸோ இங்க வந்து அந்த மாதிரி ஆப்ஷன், பட் இங்க வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. புகைப்பிடிக்க வேண்டியது இல்லை, அதுக்கு மேல உன் விருப்பம். இங்க பாருங்க, கட்டாயமா நோ, யூ மஸ்ட், கட்டாயமா நீ வந்து புகைப்பிடிக்க கூடாது. ஸோ திஸ் இஸ் த ரூல் அண்ட் லா. ஓகே, ரைட். ஸோ இங்க வந்து மஸ்ட் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இங்க வந்து இந்த ஹேவ் டுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்கு, அது யூஸ் பண்ணி நீங்க இங்க ஆன்சர் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்றீங்களா? ஓகே, நீ கட்டாயமாக புகைப்பிடிக்க கூடாது அப்படின்றது நெகட்டிவ். ஸோ சப்ஜெக்ட் வந்து நீ அப்படின்னா யூ. ஓகே, ஸோ mustn't அல்லது must not எதுனாலும் நம்ம இங்க போட்டுக்கலாம். ஓகே, you mustn't smoke. You mustn't smoke on aeroplane. ஏரோப்ளேன்ல வந்து கட்டாயமா புகைப்பிடிக்க கூடாது, அது வந்து ஒரு ரூல். You mustn't smoke on the train. ட்ரெயின்ல கண்டிப்பா புகைப்பிடிக்க கூடாது. You mustn't smoke on the bus. பஸ்ல கண்டிப்பா புகைப்பிடிக்க கூடாது. You mustn't smoke on the aeroplane. ஏரோப்ளேன்ல புகைப்பிடிக்க கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? You mustn't smoke at the temple. கோயில்ல புகைப்பிடிக்க கூடாது. ஓகேவா? So this is the strong, very strong rule. Okay, you mustn't cross your limits. Okay, next, நீ கட்டாயமா புகைப்பிடிக்க வேண்டியது இல்ல, அவசியம் இல்லடா அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ சாய்ஸ் கொடுக்குறோம், ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றோம், தேவையில்லை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? நல்லா கவனிங்க, இந்த சப்ஜெக்ட் வந்து யூ வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம் இருக்கு, ஒன்னு டசன்ட் ஹாவ் டு யூஸ் பண்ணணும், அல்லது டோன்ட் ஹாவ் டு யூஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்து யூ அப்படின்ற வந்திருக்கு, நீன்னு வந்திருக்கு யூ. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஒன். ஸோ யூ don't have to smoke.
Okay. புரிஞ்சிட்டீங்களா? Do you know the difference between mustn't and don't have to? Got it? Okay. Now I'm going to ask you another question. Okay. So இப்போ வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து must யூஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். அவன், நல்லா கவனிங்க, சப்ஜெக்ட் வந்து அவன் கட்டாயமாக புகைப்பிடிக்க கூடாது, அவன் கண்டிப்பா ஸ்மோக் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றீங்க. So this is the strong rule. அதை எப்படி சொல்லுவீங்க? must யூஸ் பண்ணி சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? Good. Okay. எப்படி சொல்லலாம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து நமக்கு he mustn't smoke. He mustn't smoke. Okay. He mustn't smoke here. அவன் கட்டாயமா இங்க புகைப்பிடிக்க கூடாது. அவன் புகைப்பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவன் ஸ்மோக் பண்ணணுங்கிற தேவை இல்லை, விட்டுறலாம், ஒரு அட்வைஸ் பண்றீங்க. அப்ப எப்படி சொல்லுவீங்க? இங்க வந்துடணும். ஒன்னு doesn't have to யூஸ் பண்ணணும் அல்லது don't have to யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் என்னது? அவன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. Okay. So you have to follow this structure. அப்ப எப்படி எழுதுவீங்க? he doesn't have to smoke. He doesn't have to smoke. இந்த இடத்துல he don't have to smoke ன்னு போட தப்பு. Okay. He doesn't have to smoke. So this is the choice. This is an option. Again, this is an opinion. Okay. So if he wants, yes, he can smoke. If he doesn't want to smoke, yes, அவன் வந்து புகைப்பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் இங்க அப்படி கிடையாது, கண்டிப்பா பண்ணக்கூடாது. mustn't or must not. தெரிஞ்சிட்டீங்களா டிஃபரன்ஸ்? ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சில சென்டென்சஸ் இப்போ நான் போர்டில் எழுதி போடுவேன். ஓகே. நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே. ஸோ இங்க பக்கத்துல வந்து நான் இந்த மாதிரி வேர்ட் எழுதி போட்டிருப்பேன். ஓகே. ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணி எழுதுங்கன்னா மஸ்ட் யூஸ் பண்ணி எழுதணும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ்க்கு பாருங்க, மஸ்ட் யூஸ் பண்ணி எழுதணும், அதே சமயத்துல ஹாவ் டு அல்லது ஹேஸ் டு, இந்த ரெண்டுத்துல இந்த சப்ஜெக்ட்க்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதணும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, மஸ்ட், அதுக்கப்புறம் ஹாவ் டு, ஹேஸ் டு, இது ரெண்டுல ஏதாவது யூஸ் பண்ணி நீங்க சென்டென்ஸ் எழுதணும். ஓகே. மொத்தம் வந்து 5 சென்டென்சஸ் வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே. ரெடியா இருக்கீங்களா? நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணிட்டு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் என் பின்னாடி நீங்க ஃபாலோ பண்ணி ஆன்சர் எழுதிட்டே வாங்க. பட் யூ ஷுட் ப்ராக்டிஸ். நோ 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 நோ, யூ மஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே. கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் லைசன்ஸ் இல்லாமல் கார் ஓட்டக்கூடாது. அவன் லைசன்ஸ் இல்லாம கட்டாயமா கார் ஓட்டக்கூடாது. ஓகே. இது வந்து ஒரு ரூல், நல்லா யோசிச்சுக்கோங்க. இது வந்து திஸ் இஸ் த ரூல். ஓகே. லைசன்ஸ் இல்லாம கார் ஓட்டக்கூடாது, இங்க ஆப்ஷனே கிடையாது. ஓட்டக்கூடாதுன்னா கூடாதுதான். ஓகேவா? அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இங்க மஸ்ட் யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணணும். சோ இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? he. ஓகே. நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் மஸ்ட்னா மஸ்ட் தான். ஓகே. அதுக்கு பதிலா வேற வார்த்தை நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. சோ he must. ஓட்டக்கூடாது அப்படின்னு இருக்கு, அப்ப நாட் போட்டுக்கணும். ஓகே. he must not. சோ என்ன பண்ணக்கூடாது? ஓட்டுறது தான் வந்து இங்க வெர்பு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? drive. ஓகே. he must not drive. என்னது? கார். he must not drive the car. லைசன்ஸ் இல்லாமல், அதை எப்படி சொல்லுவீங்க? இல்லாமல் அப்படின்னா without a license. ரீட் பண்ணி பாருங்க. he must not drive the car without a license. அவ்வளவுதான். so must not இது சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா he mustn't drive the car. he mustn't drive the car without a license. That's it. next, நீ கட்டாயமாக இங்கே வர வேண்டும் அப்படின்னு இருக்கு. நீ கட்டாயமா இங்க வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஓகே. வர வேண்டும் அப்படின்றது இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே. சோ சப்ஜெக்ட் யார் இங்க? ஃபர்ஸ்ட் மஸ்ட் யூஸ் பண்ணி எழுதலாம். நீ அப்படின்னா யூ. மஸ்ட் வெர்ப் என்னது? வரது. கம். இங்கே ஹியர். யூ மஸ்ட் கம் ஹியர். யூ மஸ்ட் கம் ஹியர். நீ கட்டாயமா இங்க வரணும். இப்போ ஹாவ் டு அல்லது ஹாஸ் டு யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். சோ இங்க சப்ஜெக்ட பொறுத்து தான் நீங்க இந்த ரெண்டுல என்ன வரும்னு சூஸ் பண்ணணும். சோ இங்க யூன்னு வந்திருக்கு, அப்ப ஹாவ் டு வருமா இல்ல ஹாஸ் டு வருமா? வெரி குட், யூ காட் இட். யூன்னு வந்திருக்கு, அப்ப ஹாவ் டு தான் வரும்.
அப்ப எப்படி சொல்லலாம்? You have to come here. You have to come here. Okay, you must come here or you have to come here. இந்த ரெண்டுத்தோட மீனிங்குமே ஒண்ணுதான். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல மீனிங் மாறாது. நெக்ஸ்ட், அவள் கட்டாயமாக இந்த வேலையை முடிக்க வேண்டும். அவள் கட்டாயமாக இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் மஸ்ட் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஸோ அவள் அப்படின்னு வந்திருக்கு. ஷி. மஸ்ட்டுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் மஸ்ட் தான். ஷி மஸ்ட். ஓகே. ஸோ வேலையை முடிக்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? கம்ப்ளீட். ஓகே, அல்லது ஃபினிஷ். ஷி மஸ்ட் கம்ப்ளீட் இந்த வேலையை, திஸ் ஒர்க். She must complete this work. Next, have to அல்லது has to யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். So depends upon the subject, you have to choose any one of them. Okay, so இங்க என்ன யூஸ் பண்ணீங்க? she வந்திருக்கு. அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? has to. She has to complete this work. She has to complete this work. That's it. Okay, so must, has to இந்த ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? Is it easy? That's it. நல்லா சூப்பரா கத்துக்கிட்டீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have seen the difference between must and have to. ஓகே, ஸோ இதை வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா புரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கட்டாயமாக ஆங்கிலம் பேச வேண்டும். நான் கண்டிப்பா ஆங்கிலம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மஸ்ட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதுங்க. ஓகே, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்கன்னு எழுதுங்க. அண்ட் ஹாவ் டு, ஹேஸ் டு இந்த ரெண்டுல என்ன வரும்? இங்க நான் அப்படின்னு வந்திருக்கு. ஹாவ் டு வருமா, ஹேஸ் டு வருமா? அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. இதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ இந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ஹாவ் டு, ஹேஸ் டு, மஸ்ட் யூஸ் பண்ணி பேசி பழகுங்க. ஸோ நெகட்டிவ்ல வந்து மஸ்ட், டசன்ட் ஹாவ் டு அண்ட் டோன்ட் ஹாவ் டு யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.